Hey guys, welcome to our YouTube channel. 10th Mathsல important question. இன்னைக்கு என்னன்னு பார்த்துருவோமா? சுருக்குக அல்லது simplify. என்ன question பார்த்துருவோமா? 4x square y divided by 2z square into 6x z cube divided by 20y power 4. ஓகேவா? இப்போ இது என்னன்னு பார்த்துருவோமா? 4x square y இந்த கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா 4x square y divided by 2z square into 6x z cube divided by 20y power 4. இப்போ இதை எங்கெங்கெல்லாம் கேன்சலேஷன் லாவை யூஸ் பண்ணி கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் சுருக்குக. சரியா? இப்போ இங்கே ஒய்ன்னு இருக்கா, இந்த ஒய் ஒரு டைம் இருக்குது, இங்கே ஒய் பவர் 4 டைம் இருக்கா, அப்போ 4ல் 1 டைம் போச்சுன்னா மீதி 3 டைம்ஸ் இருக்கும். ஓகேவா? இங்கே இது ஸ்கொயர் இருக்குது, கேன்சல் பண்ணிவிட்டு இது க்யூபு 3 டைம் இருக்குது, அப்போ 2 டைம்ஸ் போச்சுன்னா மிச்சம் ஒரு டைம் இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி வேரியபிள்ஸில் எதுவும் கிடையாது. இப்போ நம்பர்ஸில் தான் பண்ண போகிறோம். ஓரன் 2 ஈரெண்டா 4, ஓரன் 2 ஈரெண்டா 4 மூவிரெண்டு 6, ஓரன் 2 0. இப்போ ஓரன் 2 ஐரெண்டா 10. வேறு எங்கே எதையாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா அவ்வளோதான். அப்போ இருக்கிறது எடுத்து எழுதிடுவோமா? ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 × 3, அதுக்கப்புறம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு, அதுக்கப்புறம் இசட் பவரில் 1 இசட் 1 டிவைடட் பை கீழே பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே கிடையாது, இங்கே பார்த்திங்கன்னா 5 அண்டு ஒய் பவர் 3 5 ஒய் பவர் 3. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ 3x cube z divided by 5y cube. Thank you for watching video.